ஏதோ இந்த மழை கொஞ்சம் தயவுதாட்சணியை காமிச்சிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நிறைய இடத்துக்கு போக முடியல, நிறைய பேரை பார்க்க முடியல. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நிறைய ஸ்வீட் மெமரிஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலி நம்மளோட வெக்கேஷன் முடிவுக்கு வந்தாச்சு. எவ்வளோதான் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவங்க உறவுகள் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு தூரத்தில் போகிறோமே, நினச்சா கூட ஓடி வர முடியாது, நினச்ச நேரம் நேரில் பார்க்க முடியாது, இனி வீடியோ காலில் தான் பார்க்கணும், இப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ்லாம் சேர்ந்து நம்ம கண்களை குளமாக்கிடும். எல்லா டைமும் என்னை ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லா டைமும் அவங்க தான் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் அவங்களோட சேர்ந்து மழையும் நானும் வருவேன் உன்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னு அதுவும் அடம்பிடிச்சி கூடவே வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் மழை இல்லாமல் இருந்திருக்கும். சரின்னு லக்கேஜ் எடுத்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பாருங்க மழை. மழை தான், அவ்வளோ மழை, இடி மின்னல். நான் அழுறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதுவும் என் கூட சேர்ந்து அழுதுச்சா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மழை. ஃபர்ஸ்ட் டைமாக கொடை பிடிச்சி ஃப்ளைட்டுக்கு போய் ஏறியிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. எல்லா அழகான தருணங்களையும் மனசு நிறைய எடுத்துக்கிட்டு கொடையும் சேர்த்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. ஆனால் ஏறினப்புறம் தான் எனக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. அது என்ன சர்ப்ரைஸ்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.